வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நாளைக்கு பாருங்க என்னோட பேத்திக்கு வந்து பிறந்த நாள். அதை வந்து நாங்கள் வீட்லேயே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆசையாக இந்த ரூமை தான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் தான். நீங்கள் நிறைய விளாக்ல வந்து பார்த்துருக்கிறீங்க. இவங்க தான் ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பண்ண போகிறாங்க. எல்லாம் கொஞ்சம் பிச்சை காட்சிங்க மாதிரி இருக்குது. ஏன்னா 10:30 மணி ஆகுது, தூங்க போகிறாங்க. தூங்க விடாமல் நான் கொண்டு இப்போ இந்த வேலையை வந்து நான் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த ரூம் ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி பண்ணால் கூட நிறைய செலவாகும். நான் வந்து நாளைக்கு வீட்லேயே எப்படி வந்து அதை சிம்பிளாகவும் கம்மியான செலவுலையும் ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய்மெண்ட்டோட எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா மீஷோ ஆப்பு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் வர மார்ஜின் தான் உங்களோட வருமானம். பசங்க எல்லாம் சேர்ந்து அழகாக பண்ணிட்டாங்க. என்னோட பேத்தியோட ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டி அழகாக பாருங்க. இங்கேயும் இது வந்து ஃபஸ்ட்டு அவள் பிறந்தப்போ அந்த பிறந்து ஒரு 5-6 மணி நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ. இப்படி நிறைய வந்து இருக்குது. இது பாருங்க, அந்த சாமி கிட்ட உட்காந்து ஒரு புக்கு வந்து வச்சுட்டு கந்த சஷ்டி புக்கு அதை படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இது வந்து கரெக்டாக 8 மாதத்தில் எடுத்தது. பாருங்க, இது எல்லாத்துக்குமே இந்த பலூனு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 600 ரூபா தான் செலவாச்சு. காலையில் எப்படி கேக்கு வெட்டுறேன் அப்படின்னு, ஏன்னா நான் காலையில் தான் வெட்ட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு வெட்ட போகிறேன். அதுக்கப்புறம் அவள் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அவள் வெட்டுவா. அதனால நம்ம நாளை காலையில் எப்படி கேக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க திரும்ப பாப்பா பாருங்க, எங்க பர்த்டே பேபி சமையல் பண்றாங்களாம். அவங்களும் என்ன போடுறீங்க? மைதா ரொட்டி. என்னது? மக்கள் தான். நான் சும்மா ஒரு குருமாவும் சப்பாத்தியும் வைக்க சொன்னேன். எத்தனை பேர் பாருங்க இந்த கிச்சனுக்குள்ள. 5 நிமிஷத்துல முடிக்கிற வேலையை ஒரு அரை மணி நேரமா செய்யறாளுங்க. பத்தாம இந்த மாதிரி சப்பாத்தி போடணுமா? இருங்க, எனக்கும் தெரியும், நான் போடுவேன் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? சமையல் வந்து எங்க குடும்பத்திலேயே ஊர்ன ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அம்மாவோட அப்பாவும் வந்து சமையல் தான், நானுமே சமையல். அதனால இவளுக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால சூப்பரா பண்றா பாருங்க. ஸ்ரீ முகத்தை காட்டுங்க. என்ன ரெசிபி செய்ய போறீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிடிச்சிருந்தா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து மைதா ரொட்டி. அதான் நேற்று ஆர்த்தி வந்தாங்க, பாவம் அவங்களால வந்து வெயிட் பண்ணி சாப்பிட முடியல. அதனால கொஞ்சம் பார்சல் கொடுத்துட்டேன். அந்த மாவு இருந்தது. இப்போ அந்த ரொட்டி போட்டுட்டு ஒரு குருமா வைக்க போறேன். ஆல்ரெடி நம்ம வச்ச குருமா தான் நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கும் பாசி பருப்பும் போட்டு ஒரு குருமா வச்சு காமிச்சிருக்கேன். அந்த குருமா தான் வைக்க போறேன். அதுக்கப்புறம் குலோப் ஜாமு. இவளுக்கு வந்து பணியாரம் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் பணியாரம். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ரைஸ், கொஞ்சம் சிக்கன் பால் மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கேன். ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கீழே பாப்பா இருக்கா, பாப்பா போய் நான் இப்போ கூப்பிட்டு வர போறேன். அது எப்படி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக இந்த கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வந்துடுறேன்.
பாருங்க நாங்கள் கேக்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் குருமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காய பஜ்ஜி மாதிரி போடுறேன். அப்புறம் ஸ்வீட் பணியாரம். இந்த பணியாரம் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், இந்த மாதிரி நிறைய பணியாரம் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஸ்வீட் பணியாரம் தான், உடனே ஆட்டி உடனே பண்ணுற மாதிரி, அதுதான் பண்ணியிருக்கேன் நான். மதியானம் வந்து சிம்பிளாக தான் ஒரு சிக்கன் ஏதாவது பண்ணிவிட்டு கீ ரைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Happy birthday to you. Happy birthday.